Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு சித்திரம் வெளியிட்ட திமுகவின் ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை தியாகராய நகர் துணை காவல் ஆணையரிடம் அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. தென்சென்னை வடக்கு மேற்கு வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் JH இனியன் தலைமையில் திரளான அதிமுகவினர் பங்கேற்று தவறான தகவலை பரப்பும் திமுகவினர் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்தனர். விடியா திமுகவின் ஐடி விங் மீது நடவடிக்கை கோரி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கழக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிக்கும் வகையில் விடியா திமுக ஐடி விங் சித்திரம் மற்றும் பதிவுகளை வெளியிட்டது. இதனை நீக்க கோரியும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கப்பட்டது. அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திட்டமிட்டு அவதூறாக சித்தரித்த திறனற்ற திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் TRP ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங்கால் பதிவிடப்பட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் ஆகியோர் தலைமையிலும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் ஜனனி சதீஷ்குமார் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் பாலச்சந்தர் ஆகியோர் சார்பில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சித்தரித்த திறனற்ற திமுக ஐடி விங் நிர்வாகிகள் மீது அதிமுக சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங்கால் பதிவிட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் ஆகியோர் கழக நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஆவடி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலான பதிவுகளை பதிவிட்ட திமுக ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக சார்பில் சென்னை மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலான சித்திரம் மற்றும் பதிவுகளை விடியா திமுக ஐடி விங் வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான விருகை ரவி மதுரவாயல் துணை கமிஷனரிடம் புகார் மனு அளித்தனர். விருகை ரவி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மதுரவாயல் காவல் நிலையம் சென்று புகார் அளித்தனர். பின்னர் விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங்கால் பதிவிட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் புகார் மனு அளித்தனர். திமுக ஐடி விங் மீது வழக்கு பதிய கோரி அதிமுக சார்பில் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கழக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலான பதிவுகளை விடியா திமுகவின் ஐடி விங் வெளியிட்டது. இந்த பதிவுகளை நீக்க கோரியும் திமுக ஐடி விங் மீது வழக்கு பதிய கோரியும் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தஞ்சை கழக தொழில்நுட்ப பிரிவு மற்றும் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் RK பாரதி மோகன் தலைமையில் கும்பகோணம் உதவி காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. அப்போது அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலான பதிவுகளை பதிவிட்ட திமுக ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பட்டுக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதிமுக தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் CV சேகர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் இளம்பெண் பாசறையினர் முன்னிலையில் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்ஸ் புகார் அளித்தார். அப்போது ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் இருந்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங்கால் பதிவிட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மாவட்ட அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் புகார் மனு அளித்தார். இதில் வழக்கறிஞர் பிரிவு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலான பதிவுகளை பதிவிட்ட திமுக ஐடி விங் மீது நடவடிக்கை கோரி அதிமுக சார்பில் மாதவரம் பால்பண்ணை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திமுக ஐடி விங் பதிவிட்ட பதிவுகளை நீக்க வேண்டுமென வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி தலைமையில் மாதவரம் பால்பண்ணை காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டது. அப்போது அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர்.